தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். கடந்த ஒரு 2-3 நாட்களாகவே தமிழகத்தில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு கூடிய ஒரு விஷயமாக இருப்பது என்னவென்றால், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவாரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. ஏன்னா முதல்ல எடப்பாடி அவர்கள் போய் அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு வராங்க. அமித்ஷா அவர்கள் அதை தொடர்ந்து எக்ஸ் தளத்தில் ஒரு ட்வீட்டை பதிவு செய்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி தான் 2026 ஆட்சி அமைக்கப் போகிறது தமிழகத்தில் அப்படின்ற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துகிறாரு. அதற்கப்புறமா பார்த்தோம்னா இங்கே உடனடியாக அண்ணாமலை அவர்கள் டெல்லி போயிட்டு வராரு. அவர் போயிட்டு வரும்பொழுதே விமான நிலையத்திலேயே பேட்டி கொடுக்குறாரு. இல்லை, நான் என்ன நிலைமைன்றதை சொன்னேன், சில மேக்ரோ விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொன்னேன். தொண்டனாக கூட நான் பணியாற்ற தயார்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இன்னும் 2 வாரத்தில் எல்லாமே தெரிஞ்சிரும். இங்கே யார் இருக்காங்களோ என்னோட இடத்துல மாநில தலைவராக, இப்போ நான் இன்றைக்கி நின்றுட்டு இருக்கேன், உங்களுக்கு கேள்விக்கு பதில் சொல்கிறேன், இந்த இடத்துல வேறு யார் நிற்கிறாங்களோ அவங்க பதில் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர் ஒரு மாதிரி போட்டு உடைத்து விடுகிறார் அப்படின்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து இந்த விஷயம் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டே வருகிறது. அப்படின்னா ரொம்ப குறுகிய காலத்தில் அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு, மாநில தலைவரா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாஜகவை பொறுத்த வரைக்கும். ஆனாலும் ரொம்ப ஒரு குறுகிய காலத்திலே அரசியல் பாஜகக்குள்ளே வராரு. வந்த உடனே அவருக்கு இந்த மாநில தலைவர் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு போஸ்ட் கொடுக்கப்படுகிறது. தமிழகத்தில் ஒரு பாஜகவுக்கு ஒரு வளர்ச்சியும் நம்ம பார்க்க முடிகிறது. கடந்த 2024 கூட ஒரு 18% வாக்குகளை ஒட்டுமொத்தமாக அந்த கூட்டணி வாங்குற அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். பட் இந்த சூழலில் அவர் இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்கிறாரு. என் பிரச்சனையே எனக்கு வாய்தாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொல்கிறாரு. உண்மையிலே இவ்வளவு ஒரு சாதித்தவர் எங்கு சறுக்கி இருக்கிறாரா, இல்லை இந்த மாற்றம்ங்கிறது நிகழப்போகிறதா, ஏன் நிகழ்கிறது அப்படின்னு பல கேள்விகள் நம்மளை சுற்றி இருக்கிறது. அதற்கு ஒரு காரணமாக அவருடைய பேச்சும் இருந்திருக்கிறதா அப்படின்னு பல விஷயங்களை ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடிய அண்ணாமலை அவர்கள் யாகாவாராயினும் நாகாக்க அப்படின்ற அந்த திருக்குறளை மறந்து விட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்ப வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கு அதை பற்றி தான் நம்ம பேச இருக்கோம். நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் இணையம் வழியாக 2 கருத்துரையாளர்கள். ஒருவர் பத்திரிகையாளர் திரு KKR ஆதித்தன் அவர்கள். வணக்கம் சார். மற்றொருவர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம் சார். வாசுதேவன் சார், உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னுட்டு. அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக மாற்றப்படுகிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா ஒவ்வொரு தரப்பிலிருந்தும் வரக்கூடிய தகவல்கள் அந்த தான் கொஞ்சம் உறுதிப்படுத்துகிற மாதிரியாகவே இருக்கிறது. காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது நீங்கள் எப்படி இந்த விஷயங்களை பார்க்குறீங்க? மாநில தலைவராக அவரா விலகிக்குவாரா, இல்லை அவர் விலக்கப்பட்டு வேறொருவர் அந்த இடத்துக்கு வரப்போறாரா? எப்படி பார்க்குறீங்க இந்த ஒட்டுமொத்தமாக இந்த நடந்த விஷயங்களெல்லாம்? கிட்டத்தட்ட அப்படிதான் நீங்க வச்சுக்கோங்களேன். மாற்றப்படலாம் அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கும் தகவல்கள் வந்திருக்கு. ஆனா மாற்றப்பட்டாலும் கூட அவருக்கு இந்த பொறுப்பு, மாநிலத்தினுடைய பொறுப்பு ஒப்படைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க சொல்றாங்க. யாகாவாராயினும் நான் காக்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அது எந்த கான்டெக்ட்ல சொன்னீங்க தெரியல. நீங்க எடப்பாடி பழனிசாமி பத்தி சொல்றீங்களா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்குது. ஏன்னா இந்த கூட்டணி, முதல்ல இருந்த கூட்டணி உடையறதுக்கு காரணம் பல்வேறு காரணங்கள் இருக்கு. ஆனா முக்கியமா இவங்க மைனாரிட்டி ஓட்டு போகும் அப்படிங்கறதுனாலதான் அதைதான் முக்கியமா காரணமா காட்டி பண்ணினாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனாலும் இன்னைக்கு அதை வேற மாதிரி அண்ணாமலை ஜெயலலிதாவை குறித்து குற்றச்சாட்டு வைத்து, விமர்சனம் செய்தது, இதெல்லாம் தான் நம்மளுக்கு பிடிக்கல. அண்ணாமலையுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் நம்மளுக்கு பிடிக்கலங்கிற மாதிரி. ஆனா அதே சமயம் டெல்லியில யார் போனாங்க? பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் இவங்களை அணுகல. எடப்பாடி பழனிசாமி தான் அமித்ஷாவை போய் பார்த்துட்டு இந்த ஒரு முடிவுக்கு வராரு. அதாவது இது இந்த குழப்பமான சூழ்நிலைக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கறதுனால அவர் தான் அங்க போயிட்டு, அதாவது பிரேக்கிங் த ஐஸ் அப்படிம்பாங்க இல்லையா, அதை பண்ணினது எடப்பாடி பழனிசாமி தான். இது ஒரு விஷயம். ஒரு விதத்துல இது ஒரு நல்ல சமாச்சாரம். ஏன் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு 2026 சட்டசபையை தேர்தலை சந்திக்க போகிற அதிமுக 2021 அதிமுக மாதிரி மிக பலமாக இல்லை. அதே சமயம் 2021 பாஜகவுக்கு 2.54% தான் வாக்குகள் இருந்தது. அதான் 3% வாக்குகள் இருக்கிற கட்சி 33 வாக்குகள் உள்ள கட்சிக்கு ஆணையிடலாமா அப்படின்னு எல்லாம் இவங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க.
சோ இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தன்னை தானே நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கிறது, அதிமுக குன்றில் இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். இன் அடிஷன் டு தட், எடப்பாடி பழனிசாமி கட்சிக்குள்ளேயே ஏகப்பட்ட நெருக்கடி நிலை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நாம பாக்குறோம். அவினாஷி அத்திக்கடவு நிகழ்ச்சி நடந்த பிறகு, அதற்கு செங்கோட்டையன் போகாமல் இருந்த பிறகு நடந்த நிகழ்ச்சிகள்லாம் நமக்கு தெரியும். அதனால சோர்வடைந்த தொண்டர்கள், அதாவது தோல்வியால் சோர்வடைந்திருக்கிற தொண்டர்களுக்கு ஒரு புது உற்சாகம் ஏற்பட்டது. அவங்க இன்னொரு பவர் சென்டர் உருவாகி விட்டதே, மிக நல்லது அப்படிங்கிற மாதிரி அவங்க செங்கோட்டையனை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமைக்கே ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது அப்படிங்கறத அவர் உணர்ந்த பிறகுதான் அவர் என்ன பண்றாரு, சரி இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணா பிரயோஜனம் கிடையாது, நம்ம இதுக்கு மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் போறாரு. கட்சி இல்ல இந்த இடத்துல ஒரு சின்ன கேள்வி. நீங்க அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு தேவை இருக்கிறதோ அந்த அளவுக்கு பிஜேபிக்கும் தேவை இருக்குன்னு தானே நம்ம பார்க்கணும். ஏன்னா அமித்ஷா அவர்கள் தான் வேலுமணி அவர்கள் கூப்பிடும்போது இது கிட்டத்தட்ட ஈஷா யோகா மையமாக இருக்கட்டும், அடுத்து ஒரு திருமண வைபவமாகட்டும், இந்த விஷயங்கள் தொடர்ந்துகிட்டே வர்றதை நம்ம பார்க்கிறோம். ஸோ ரெண்டு பேருக்கும் அது தேவை இருக்கிறதா தானே பார்க்கணும். நீங்க ஒரே சைடா அதிமுக பலவீனம் அடைஞ்சிருச்சு அவங்க பார்க்கறாங்கன்ற மாதிரி போறது சரியா இருக்குமா? நீங்க சொன்னீங்க ஏடிஎம்கேக்கு எவ்வளவு இந்த கூட்டணி முக்கியமோ அதே அளவுக்கு தான் பிஜேபிக்கு முக்கியம் அப்படிங்கிறது யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. கரெக்ட் தான் அது. ஆனா ஏடிஎம்கே விட பாரதிய ஜனதா கட்சியை விட ஏடிஎம்கேக்கு தான் இந்த வெற்றி, தேர்தல் வெற்றி. கூட்டணி விட்டுடுங்க, கூட்டணியே அமைக்கணும்னு சொன்னா தேர்தல் வெற்றி அடைவதற்காக, அதாவது ஆன்டி டிஎம்கே வாக்குகள் சிதறக்கூடாது, அதை ஒருங்கிணைக்க வேண்டும், டிஎம்கே கவர்மெண்ட்டை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு காமன் நோக்கமாக இருக்கிறது. அப்போ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிக்கும் அவசரத்துல இல்ல, அவங்களுடைய இலக்கு 2031 தான். ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படி கிடையாது. 72 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. அடுத்த வருஷம் 72 73 வயசு ஆயிடும். அடுத்த தேர்தல்ல அவர் டூ ஆர் டை சிச்சுவேஷனுக்கு வந்துட்டாரு. 2026ல அவருக்கு வெற்றி கிடைக்கல அப்படின்னு சொன்னா கட்சி கண்டிப்பா காணாம போயிடும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. தேர்தல் கூட்டணிக்காக தமிழகத்துல இவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்த ஒரு மாநில தலைவரை மாற்ற அளவுக்கு டெல்லி தலைமை போயிடுச்சுன்னா நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்கிறது? இல்ல, இது மாற்றும் அளவுக்கு அப்படிங்கிறது பாருங்க, ஒரு சட்ட திட்டத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா எதுக்குமே எல்லாம் எக்ஸ்பைரி டேட் இருக்கு, யூஸ் பை டேட் இருக்கு, 3 வருஷம். ஓகே, அதுக்கப்புறமா இன்கேஸ் அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா 2028 திருப்பி இதே பிரச்சனை வரத்தான் போறது. அண்ணாமலை மாற்றிவிட போகிறார்களா அப்படின்னு உடனே ஆரம்பிச்சிருவாங்க எல்லாரும். அதனால எப்பவுமே ஒரு ஒரு இது டிஎம்கே மாதிரி கிடையாது மேடம். இது மன்னராட்சி கிடையாது. 93 வயசுல நம்மளுக்கு முன்னால் யார் நிக்கிறாங்கிறதே கூட அடையாளம் தெரியாம இருக்கும். அந்த கண்டிஷன்ல கூட நான் தான் கட்சி தலைவர், நான் தான் அடுத்த முதல்வர் எல்லாம் சொல்லிட்டு இருந்தவங்க. அதுக்கப்புறமா அவருடைய பையன் ஆட்சியை பிடிக்கிறாரு, கட்சியை பிடிக்கிறாரு, அவருடைய பையன் ஆட்சியும் கட்சியும் பிடிச்சிருவாங்க. அது டிஎம்கே ஸ்டைலு. பாரதிய ஜனதா கட்சியில அப்படி கிடையாது. ஒரு தலைவருக்கு 3 வருஷம் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறமா இன்னொரு 3 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம். அப்படிதான் சொன்னா ஒரு இடைவெளி விட்டுட்டு திருப்பியும் ஒரு 3 வருஷம் கொடுக்கலாம். ராஜ்நாத் சிங் 2 முறை பண்ணினாரு, இடைவெளி விட்டுட்டு தான் பண்ணினாரு. நட்டாக்கு தொடர்ச்சியா கொடுத்தாங்க, இவருக்கு நிதின் கட்கரிக்கு தொடர்ச்சியா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில மாநிலங்கள்ல தொடர்ச்சியாகவும் கொடுத்துருக்காங்க, விட்டு விட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டா, அண்ணாமலையை நீங்கள் நீக்க வேண்டும் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி நிபந்தனை விதித்ததாக நம்மளுக்கு சில தகவல்கள்லாம் வருது. அந்த அளவுக்கு அவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தைரியம் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த மாதிரி நீங்க ஒரு கண்டிஷன் நிபந்தனை வச்சிருக்கீங்கன்னு சொன்னா நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் என்ன பண்ணிருப்பாங்க, நீங்க கிளம்புங்க அப்படின்னு தான் சொல்லிருப்பாங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய கட்சி, உலகிலேயே மிகப்பெரிய கட்சி, தொண்டர்கள் உள்ள கட்சி, உறுப்பினர்கள் உள்ள கட்சி, 22 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிபந்தனை விதிக்கலன்னு நீங்க சொல்றீங்க. வரேன் நான் திரும்ப. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிபந்தனை விதிக்கலன்னு சொல்றீங்க. நான் இந்த இடத்துல ஆதித்தன் சார்ட்ட கேட்க நினைக்கிறது, அப்போ அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுகிறார் அப்படிங்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட மாற்றப்பட மாட்டார், அவரே தொடருவார் அப்படின்ற மாதிரியான செய்திகள் தான் நமக்கு வந்தது. ஆனா இப்ப அந்த நிலை மாறி இருக்கிறது. காரணமா நீங்க என்ன சார் பாக்குறீங்க? அதாவது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி ஏற்பட்டால் தொண்டர்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு இருக்கு, ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதனால தான் அதிமுக
அண்ணாமலையுடைய வாய் சவுடால் பேச்சினாலதான் அவர் மேல ஒரு அதிருப்தி ஏற்பட்டது. அதனால அண்ணாமலை பேசுறதுனால நம்ம நாகாக்காக நீங்க சொன்னீங்க, அதுக்காக அரசியல்ல வந்து பேசினாதான் வாயில பிள்ளைதான் பிழைக்கும். அதனால அவர் அப்படி பேசிட்டு இருக்காரு. ஆனா கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நெல்லையில நயனானந்தனை போய் பார்க்கும்போது வேலுமணி தன் வீட்டு திருமண அழைப்பு கொடுக்கும்போதே உங்களை தலைவராக ஆக்க சொல்லி பிஜேபியை வற்புறுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கு என்ன காரணம்னா தமிழ் இப்போ அதிமுக பொறுத்தவரையில அது ஏதோ தலைவர் எல்லாருமே பாத்தீங்கன்னா கொங்கு மண்டல தலைவர்கள் தான் முன்னணியில இருக்காங்க. தென் மாவட்ட தலைவர்கள் ஒருத்தரும் கிடையாது. அந்த இதுக்கு இடையில ஓ பன்னீர்செல்வம், தினகரன், சசிகலா ஒரு பெரிய சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்களாம் எதிர் அணி போயிட்டாங்க. அப்ப அதை ஈடுகட்டன்னா தென் மாவட்டத்துல நல்ல ஒரு அந்த சமுதாயத்தை சேர்ந்த முக்குலத்துவ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஆள் வரணும், ஒரு தலைவர் வேணுங்கிறதுக்காகத்தான் அவங்க வந்து நயினார் நாகேந்திரனை ப்ரப்போஸ் பண்றாங்க. இது வந்து ஏன்னா நீங்க என்னதான் ஓபிஎஸ் நீங்க தூக்கி விட்டாலும் அவரால் ஒன்றும் செய்ய முடியல. சசிகலா வந்து ஏற்கனவே அவங்களுடைய பேக்ரவுண்டு மோசமா இருக்கு. அவங்க ஊழல் குற்றச்சாட்டு தண்டிக்கப்பட்டவங்க. தினகரனும் ஒன்றும் பெரிய இதா அவங்க ஒரு அதிர்வலை எழுப்ப முடியாது. பேசிட்டு இருக்காங்க, பணம் வச்சிருக்காங்க, அவ்வளவுதான் வழிய. ஏன்னா நான் வந்து தென் மாவட்டத்தில் எல்லா கட்சியாலும் மதிக்கப்படுபவர் அப்படிலாம் ஒரு இமேஜ் வச்சிருக்காரு. ஏற்கனவே அண்ணாமலைக்கு முன்னாலேயே அவர் தலைவர் பதவிக்கு முயன்றார். அவர் பண்ண அதிமுக மாதிரி நான் நடத்தி காட்டுவேன்னா சொல்லியிருந்தாரு. ஆனா அந்த டைம்ல கொடுக்கல. இப்போ கூட்டணி வரும்போது வந்தா தங்களோட ஒரு சுமூகமாக இருக்கும். அண்ணாமலை வந்து வேகமா பேசிடுறாரு. ஏன்னா அண்ணாமலை இன்னைக்கு சொல்லியிருக்காரு, அவர் வந்து நாங்க என்னுடைய கருத்துல ஒரு நாள் மாற்றம் இல்லை, நான் எங்களுடைய பிஜேபி தலைமையில் தான் கூட்டணி, பிஜேபி தான் இருக்கணும், நாங்க தான் மேஜப்படலாம் சொல்லிட்டு இருந்தார். அதை மாற்ற அவர் விரும்பல. அந்த அவர் எதனால அப்படி சொல்றாருன்னா, அவர் அடிமட்டத்துல இருந்து கட்சியில வரல. தலைவர் பதவி ஒரு வெங்காயம் சொல்றாரு. ஆனா பிஜேபிக்காக கட்சிக்கு உழைச்சி வந்தவனத்தான் தெரியும் ஒவ்வொரு பதவியோட முக்கியத்துவம். அதனால இவரு 4 வருஷம் முன்னால வந்துட்டு தலைவர் போய் வெங்காயம் சொன்னா எப்படி ஏத்துக்கிட முடியும்? அந்த ஒரு ப்ராப்ளத்தினாலதான் நயனா நாகேந்திரன் ப்ரொபோஸ் பண்றாங்க. இப்ப அவருக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அண்ணாமலை வந்து மாத்துவாங்களா மாத்த மாட்டாங்களா? இப்போ ஒரு வாரமா அந்த இதான் அடிபட்டு இருக்கு. நீ நம்ம நினைச்சிட்டு இருப்போம் டெல்லியில இருந்து அமித்ஷாவும் பிரதமரும் தான் இங்க என்னமோ ஏடிஎம்கே ஆட்டி படைக்காங்கன்ட்டு. ஆனா அதிமுக போய் ஒரு இந்த நயனா இந்த மாதிரி சொல்லிட்டு எங்களுக்கு வேண்டிய தலைவரை போடணும்னு சொன்னா கடையில தமிழ்நாடு பிஜேபியில குழப்பம் வந்துச்சு பாருங்க. அப்படியே மாறி போச்சு. இப்ப அதை என்ன செய்ய போனா இப்போ பிரதமர் சென்னைக்கு ராமேஸ்வரம் வராரு. அந்த டைம்ல வந்து பாரு குழப்பம் இருக்கு, நல்லது இல்லை. ஏன்னா எலெக்ஷன் இயர் ஆரம்பிச்சாச்சு. இந்த டைம்ல போய் ஒரு வளர்ந்து வர கட்சி அண்ணாமலை கஷ்டப்பட்டு டபுள் டிஜிட் கொண்டு வந்தார் கட்சிக்கு. அப்படி ஒரு கூட்டணி உருவாக்கி வந்த கட்சிக்கு இப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் போது அது வந்து கட்சி தொண்டருடைய சோர்வை ஏற்படுத்தும். நீங்க ட்விட்டர்லயோ எந்த இதுலையும் பாருங்க, அண்ணாமலை நீக்கப்பட்டால் நாங்களாம் பிஜேபி சப்போர்ட் பண்ண மாட்டோங்கிற குரல்கள் தான் அதிகமா ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. அது ஒரு வகையில சொல்லி அண்ணாமலை இதனால் வளர்த்து வந்த கூட்டமா இருந்தாலும் இருக்கலாம். இருந்தாலும் பொதுப்படையாவே கட்சிங்கிற அளவுல அண்ணாமலைக்கு ஒரு மெஜாரிட்டி ஆதரவு இருக்கு. முன்னாள் நீங்க ஒரு சமயத்துல வந்து ஜெயலலிதா மேல வழக்க போட்டு காங்கிரஸ்காரங்க கடையில அதிமுக நரசிம்மராவ் டைம்ல நினைக்கிறேன் கூட்டணியை கொண்டு வந்தாங்க. அப்ப என்ன மூவ் பண்ணாரு, பொங்கி எழுந்தாரு. அப்போ திமுக அவரை பூஸ்ட் பண்ணி விட்டு கூட்டணியை போட்டு அங்க கவுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருமோங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கு. அண்ணாமலை தனியா போயிட்டாருன்னா போய் வேற ஏதாவது கூட்டணி போட்டாருன்னா என்ன ஆகும்? அந்த மாதிரி ஒரு நிலைமை. ஆனா அண்ணாமலை போக மாட்டார் அவர் சொல்லிட்டாரு, கட்சி நல்லதான் பெருசுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவரை டெல்லியில கொண்டு போய் ஒரு பதவி கொடுத்து பழையபடி கண்ட்ரோல் இங்கே இருந்து உள்ளவங்க கண்ட்ரோல் பண்ற மாதிரி வைக்கலாம். ஒரு டம்மி தலைவர் போல. இப்பவுமே சரி அண்ணாமலை இல்லைன்னா பரவாயில்ல, அதுக்கு மேல பாருங்க அதுக்குள்ள இவங்களுக்குள்ள கடுமையான போட்டி. தமிழிசை, வானதி, அவன் யாரு கருப்பு முருகன், இப்படி ஏகப்பட்டவர் போட்டி போட்டு. இது வந்து கட்சிக்கு ஆரோக்கியமான வளரும் கட்சிக்கு இந்த மாதிரி போட்டி நல்லதல்ல. அது வந்து பெரிய அப்படி இல்ல சார். ஒரு கட்சியை அங்க வந்து வழி நடத்தக்கூடிய பல தலைவர்களை அந்த கட்சி உருவாக்கி இருக்கிறதுங்கிறது ஒரு பிளஸ் தானே. அது எப்படி நம்ம மைனஸா எடுத்துக்க முடியும்? ஏன்னா இவ்வளவு பேர் நீங்க சொல்றீங்க போட்டியில இருக்காங்கன்னா அவ்வளவு பேருக்கு அதை லீட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னா அப்படி வளர்க்கறதுக்கான ஒரு ஸ்பேஸ் அந்த கட்சி கொடுத்துருக்குன்னு தானே பார்க்கணும். இல்ல அதாவது நம்ம வந்து காங்கிரஸ் மாதிரி நியமனம் கிடையாது. திமுகவில் ஜனநாயக கட்சி கூட அங்கெல்லாம் அப்படி இப்படி போட்டுதான் வராங்க. அதே மாதிரி நிலைமை எனக்கு தெரியும். நம்ம இப்ப மாவட்ட தலைவர் தேர்தல் நடந்துச்சு பிஜேபியில. நடக்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் அண்ணாமலை ஆதரவாளர்கள் ரொம்ப பேர் வந்தாங்க. சில இடங்கள்ல பழைய ஆட்களை அப்படியே தூக்கிட்டு புதுசா அண்ணாமலை ஆள் சொல்லி ஒரு முக்கியத்துல ஆட்கள்லாம் போட்டாங்க. அதனால அதை எதிர்த்து 1-2 மாவட்டங்கள்ல கூண்டோடு விலகிட்டாங்க பிஜேபிக்காரர். பழைய காலத்து ஆட்கள் ரொம்ப 10 வருஷம் 20 வருஷம் இருந்தவங்களாம்.
அப்படி இருக்க நல்லது இல்ல. அப்படி இருக்கும்போது கட்சி அது வீக்கு தானே. அப்ப அண்ணாமலை சப்போர்ட் இருக்கும், கட்சி வீக் ஆயிரும். அதனால அந்த மாதிரி ஒரு கட்டத்துல போட்டிக்கு வந்தா நேரடி போட்டிங்கும் போது வெளியே தெரியல. ஏன்னா தலைவர் பதவிக்கு யார் போட்டிங்கிறது கிடையாது. வெளிப்படையா தேர்தலா கிடையாது, மறைமுக தேர்தல் மாதிரி தான் நடக்கும். இவங்களுக்கு சப்போர்ட் அதிகம். அதெல்லாம் யாருக்குமா தெரியுதா? கிடையவே கிடையாது. இப்ப நம்ம இவ்வளவு பெரிய சொல்றோம், அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கோம். டெல்லியில ஜேபி நட்டாவுக்கு பிறகு யாருங்கிறது முடிவு எடுக்க முடியாம திணறிட்டு இருக்காங்க. தொடர்ந்து கொடுத்தா கூட திணறிட்டு இருக்காங்க. அங்க அதுக்குள்ள பிரதமரே 75 வயசுல அவர் ஓய்வு பெற்றுவார்னு சொல்லி புதுசா பிரச்சனை கிளப்பி அங்க ஒரு குழப்பம் வந்துட்டு இருக்கு. இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் பிஜேபியை வந்து காரணப்படி குழப்பம் நடந்துகிட்டு இருக்கும் போது தமிழ்நாட்டில் ஒரு தெளிவான நிலைமை உருவாக்கணும். குழப்பம் நடக்குதா இல்ல குழப்பத்தை உண்டாக்க மற்ற கட்சிகள் வந்து முயற்சி பண்ணுதான்றதா? ஏன்னா அவங்க தெளிவா இருக்காங்க, மோடி தான் அப்படிங்கறதுல அவங்க தெளிவா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நீ நல்லா கவனிச்சு பாருங்க. விஜய் வந்து பொதுக்குழு போட்டாரு, அடுத்த நாளே அவருக்கு தான் 2வது ஆதரவுன்னு சொல்லி ஒரு கணிப்பு வருது, மோசடி கணிப்பு வருது. அது எப்படி சரியா இருக்கும்? அப்ப அந்த கணிப்பை யாரு பூஸ்ட் பண்ணி விட்டா? ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வந்த செய்தியை வந்துட்டு அடுத்த நாள் இந்த கணிப்பு வருது, பொதுக்குழுக்கு பிறகு இவர் தான் அடுத்த சிஎம் கேட்டு. அது எப்படி சரியா இருக்கும்? அப்ப அது ஒரு மோசடிக்கு. அப்போ யார் பூஸ்ட் பண்றா இந்த மாதிரிலாம் சோசியல் மீடியாவில் யாரெல்லாம் பரப்புறா? இது வந்து எதிர்கட்சி பண்ணத்தான் செய்வாங்க. ஆளுங்க இப்ப திமுக இருந்தாலும் அவங்க எதிர்கட்சி வீக் பண்றாங்க, அவங்க பண்ண செய்வாங்க. வேற கட்சிகள் பண்ணலாம். இந்தியா கூட இன்னைக்கு கட்சித்தீவு பிரச்சனை பாருங்க. செல்வ பிறந்தை சொன்னதையே அமைச்சர் ரகுபதி மறுக்காரு, கண்டிக்கிறாரு. அதே மாதிரி அண்ணாமலை சொன்னதை வானதியை வந்து அங்க ஆதரிக்காங்க. இவர் வந்து நாடகங்காரு அண்ணாமலை. இப்படி வெளிப்படையா வந்து ஒரு கருத்து முதல் முரண்பாடுகள் வெளிப்படுத்தும் போது கட்சி வந்து பலவீனப்படும், மக்கள் தொண்டர்களுடைய குழப்பம் ஏற்படும். சரி. சரி, வாசுதேவன் சார் கிட்ட நான் கேட்க நினைக்கிறது வந்து பொதுவாகவே தேசிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் வந்து மாநில தலைவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வேறு அவங்களுடைய மெயினாக கட்சி தலைவர்கள் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதை வந்து கேட்டு அப்படியே செயல்படுறது தான் நம்ம வழக்கமாக பார்த்துட்டு வரோம். பட் அண்ணாமலை அவர்கள் அதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்ட வந்து ஒரு முடிவை எடுத்தாரா? ஏன்னா எல்லாரும் அதிமுக கூட்டணி வேணும்னு அப்போ கடந்த 2024 போதே அந்த மாதிரி ஒரு நிலை தான் டெல்லி விரும்புதுன்னு சொன்னாங்க. ஆனால் இவர் அதற்கு முற்றிலுமான ஒரு வேறுபட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுத்து பயணிச்சதுனால தான் ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே அவர் வந்து நான் தொண்டனாக தான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலைமைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டுட்டாரா? அந்த கூட்டணியை வந்து நடைபெறாம கூட்டணி சேராம இருந்ததுல இவருடைய பங்கு பெரிய அளவிற்கு இருந்ததா? இவர் பேசிய பேச்சுக்களால் தான் அந்த கூட்டணி அப்படி ஒரு டைவர்ஷன் எடுத்து 2020 என்னன்னா இன்னைக்கு வந்து ஒரு இன்னும் கூட கொஞ்சம் சீட்ஸை வந்து பிஜேபி ஜெயிச்சிருக்கலாமோ என்னமோ, அந்த வாய்ப்பை தவற விட்டதா அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இல்ல, இது 2024 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்த வாய்ப்பை தவற விட்டது அதிமுக தான். இவங்க வந்து அப்ப கூட கூட்டணி இருந்துட்டு இருந்தா நம்ம ஜெயிக்கலாங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கூட்டணி உடைந்த காரணம் வந்து 2 சைட்லயும் இருக்கு. பெரிய அளவுல இப்ப எடப்பாடி பழனிசாமி சைட்ல தான் இருக்கு. கொஞ்சம் டு சம் எக்ஸ்டென்ட் அண்ணாமலையும் அதுக்கு காரணமா இருக்கலாம், அவருடைய துடுக்கு பேச்சினால. அதனால அவங்களுக்கு சில மன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். பட் அட் த சேம் டைம் துடுக்கு பேச்சுல வந்து அந்த சைட்லயும் ரொம்ப கம்மி சொல்ல முடியாது. ஜெயக்குமார் ஒண்ணு சொல்லுவாரு, இவர் மதுரக்காரர் ஒண்ணு சொல்லுவாரு. அப்கோர்ஸ் தங்கமணி வேலுமணி எல்லாம் சைலண்டா தான் இருப்பாங்க. முனுசாமி ஒண்ணு சொல்லுவாரு, எஸ்பி சண்முகம் ஒண்ணு சொல்லுவாரு. ஈவன் செங்கோட்டையனே சொல்லியிருக்காரு, மேடம் 40,000 வாக்குகள் எங்களுக்கு விழல, ஈரோடு கிழக்கு முதல் இடைத்தேர்தல 40,000 வாக்குகள் விழல அப்படின்னுட்டு நாமளே பார்த்திருக்கோம். இந்த கூட்டு பிரச்சாரம் போற இடங்கள்ல மோடியினுடைய போஸ்டர்கள்லாம் கீழே இறக்கிடுவாங்க, பாஜகவினுடைய கொடிகளை எல்லாம் இறக்கிடுவாங்க அந்த சிறுபான்மையர் வாழும் பகுதிகளில் போகும்போது. இதெல்லாம் நானே பார்த்திருக்கேன், நான் களத்துல இருந்திருக்கேன், அதனால நான் சொல்றேன் உங்களுக்கு. இதெல்லாம் உண்மைதான். ஆனா இப்போ நிலவரம் இன்னைக்கு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. நீங்க முன்னால என்ன கேட்டீங்க, எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கேக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்டோ இந்த கூட்டணி, அதே அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கும் இம்பார்ட்டன்ட் தான், நோ டவுட் அபவுட் இட். ஆனா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை அமைக்கும் அவசரத்துல இல்ல. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவுக்கு அடுத்த முறை ஆட்சியில் அமர வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. அது இன்கேஸ் கூட்டணி வரல அப்படின்னாலும் கூட என்ன ஆக போறது, இவங்க வந்து 72 73 தொகுதிகள்ல வந்து 2வது இடத்துல வந்திருக்கிறாங்க இதுல மக்களவை தேர்தல்ல. அது கூட இன்னும் ஒரு 8 தொகுதிகள் சேர்த்து ஒரு 80 தொகுதிகள் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணினாலே போறோம். அவங்களுக்கு நியர் அபவுட் 50% சக்சஸ், அதாவது 40 இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி தனியாக போட்டியிட்டு வெல்லக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குங்கிறது எல்லாருமே சொல்றதுதான். ஆல் சேஃபாலஜிஸ்ட் இந்த விஷயத்துல கன்ஃபார்ம் பண்றாங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் மாநில
மாநில தலைவராக இருக்கும்போதா இல்ல யார் இருந்தாலுமேவா? இல்ல இல்ல யாரு இருந்தாலும் அது ஏன்னா அண்ணாமலை வந்து தலைவராக இருக்காரோ தலைவராக இல்லையோ, மாநில தலைவராக இருக்காரோ இல்லையோ, அண்ணாமலை வந்து இங்க கண்டிப்பா இருக்கத்தான் போறாரு. இன்கேஸ் அவருக்கு வந்து மேடம் நீங்க வந்து ஒரு பத்திரிகையாளர் மேடம், அவர் வந்து டெல்லியில இருந்து வராரு, வந்த உடனே நீங்க உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி தம்பி உன்னுடைய அவங்க அதாவது பாரதிய ஜனதா கட்சி தலைமை சொல்லுது, தம்பி உன்னை பத்தி நாங்க எந்த முடிவு எடுக்கல, என்ன வேணாலும் முடிவு எடுப்போம், முதல்ல நட்டாவை பாத்துக்கிறோம், அதுக்கப்புறமா உன்னை பத்தி முடிவு எடுப்போம், அது நீ வந்து தொடரலாம் தொடராமலும் இருக்கலாம், ரெண்டுக்கும் நீ தயாராக இரு அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மனத்திட்டில அவர் வந்து விமான நிலையத்துல வந்து இறங்கும் போது என்ன ஆச்சு, உங்களை மாதிரி ஒருத்தர் போயிட்டு நீங்க உங்களை தலைமையில இருந்து நீக்கி விட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறீங்க. உடனே அவரு எவ்வளவு கால்குலேட்டடா சொல்றாரு பாருங்க. அதாவது அவருக்கு உண்மையிலேயே நம்ம தொடர போறோம் தெரிஞ்சு சொன்னா அதிரடியா தான் சொல்லுவாரு. ஆனா தொடர மாட்டோம் அப்படிங்கிறது ஒரு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்றாரு, ஒரு ப்ரீஎம்டிவ் ஆன்சர் கொடுத்து விடுறாரு. என்ன ப்ரீஎம்டிவ் ஆன்சர், நான் ஒரு தொண்டனாக பயணிப்பேன், என்னால் யாருக்கும் இடையூறு ஏற்படாது, கூட்டணியை பற்றி தலைமை முடிவு செய்யும், இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஒரு பிலசாபிக்கலா அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது ஒரு ப்ரீஎம்டிவ் ரெஸ்பான்ஸ் தானே தவிர இதுதான் ஃபைனல் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, இது ஒரு விஷயம். சார் சொல்லிட்டு இருந்தாரு அடிமட்டத்திலிருந்து அண்ணாமலை வரல அப்படின்ட்டு, அது ரொம்ப கரெக்டான சமாச்சாரம். ஆனா அடிமட்டத்தில இருந்து வராத ஒரு ராஜீவ் சந்திரசேகரை தான் இன்னைக்கு வந்து கேரளால வந்து அவங்க போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதை பார்க்கணும். வானதி ஸ்ரீனிவாசன் இன்னைக்கு அந்த கச்சத்தீவு தீர்மானத்துக்கு ஆதரவு அளிப்பேன்னு சொன்னதும் அண்ணாமலை வந்து ஒரு 8 நிமிஷம் வீடியோ போட்டது, அதாவது கச்சத்தீவை தாரை வாத்து கொடுத்ததே டிஎம்கே தான் அப்படின்ட்டு போட்டதும் இது ரெண்டு முரண்பாடு அப்படின்னு நான் பார்க்கவே இல்லை. அதாவது தாரை வாத்து கொடுத்ததுன்னு அண்ணாமலை சொன்னது உண்மை, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதே சமயம் இந்த கச்சத்தீவை நம்ம மீட்டுத்தான் ஆகணும் அப்படிங்கிறது இன்னைக்கு காலத்தின் ஒரு கட்டாயம். அப்படிலாம் ஒட்டுமொத்தமா மீட்க முடியலன்னு சொன்னாலும் கூட ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் கூட ஏதாவது ஒரு உடன்படிக்கையை போட்டு நம்மளுடைய மீனவர்களுக்கு இன்னும் ஒரு அதிகமான நீர்ப்பரப்பு மீன்பிடிக்கும் நீர்ப்பரப்பு அதிகமாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அதனால தீர்மானத்தை நம்ம வந்து ஆதரிக்கிறதுல எந்த விதமான முரண்பாடும் இருக்கிறதா எனக்கு தெரியல. தமிழிசை பின்ன நம்ம ராதாகிருஷ்ணன் இவங்களெல்லாம் வந்து ஆளுநரா போட்ட எல் கணேசன் இவங்களெல்லாம் ஆளுநரா போட்ட பிறகு என்ன ஆகுது, அது ஒரு மெசேஜ் அனுப்பப்படுகிறது. அதாவது சென்ட்ரல் மத்திய பாஜக இவர்களுக்கெல்லாம் ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. இப்போ கூட தமிழ்நாட்டுல அந்த மெசேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம், அந்த மெசேஜ் கொடுத்த பிறகுதான் இந்த உள்கட்சி பூசல், அண்ணாமலைக்கு எதிர்ப்பு, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு கட்டுக்குள்ள வந்திருக்கு. அதுக்கப்புறமா நீங்க சொன்ன மாதிரி மாநில தலைமை தனியாக யோசிக்கிறது முதல் முறை தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். இது வரைக்கும் அவங்க டெல்லியில தான், நாங்கெல்லாம் 1970 அது ஒர்க் அவுட் ஆகலையான்னு கேக்குறேன். அது தமிழ்நாட்டுல ஒர்க் அவுட் ஆகாததோட விளைவு தான் இந்த மாற்றம் தொடர்பான முடிவான்னு கேக்குறேன். இல்ல, நான் வந்து எதிர்க்கிறது சொல்றேன். அதுதான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இவ்வளவு நாளா பாரதிய ஜனதா கட்சி வளராததற்கு காரணமே மாநில தலைவர்களுடைய உணர்வு பூர்வமான டேட்டா அவங்க ப்ராசஸ் பண்ணல, அக்செப்ட் பண்ணிக்கல. ஆனா இன்னைக்கு அண்ணாமலை ரொம்ப தெளிவா எடுத்து சொல்றாரு. அதாவது அன்னைக்கு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தலைமை அன்னைக்கு இருந்த மாநில தலைவர்கள்ங்கிறது ஒரு செட்டு, அது ஒரு காம்பினேஷன். இன்னைக்கு மாநில தலைமை தேசிய தலைமைங்கிறது ஒரு செட்டு. இந்த செட்டு தான் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்களுக்குள்ள ரொம்ப அருமையான ரேப்போ இருக்கு, இன்ட்ராக்ஷன் இருக்கு, புரிதல் இருக்கு, ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஒரு காமன் குட் அப்படிங்கிற நோக்கி அவங்க பயணிக்கிறதுனால அண்ணாமலையினுடைய இந்த நடவடிக்கை தான் ரொம்ப சரியா இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய இது. இப்போ அண்ணாமலையை நீக்கிட்டா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அண்ணா ஒரே நிமிஷம் வரேன் வாசுதேவன் சார் வரேன். ஆதித்தன் சார் இந்த இடத்துல ஒரு இது ஏன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஏன்னா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் அண்ணாமலை அவர்களோட பேசியிருக்காங்க. பாத்தீங்கன்னா 3 பேர் வந்து அமித்ஷாவாகட்டும், வந்து ஜேபி நட்டா அண்ட் வந்து சந்தோஷ், 3 பேர் உட்காந்து இவரோட 2.5 மணி நேரத்துக்கு மேல பேசி நடத்துறதா வந்து சொல்லப்படுது. ஒரு மாநில தலைவரை மாத்தணும்னா இவ்வளோலாம் பேச வேண்டிய அவசியம் இல்லையே, இது நம்ம கட்சியோட வழக்கம், நீங்கன்னு ரொம்ப ஈஸியா அவர் சொல்லி இருந்திருக்கலாம். ஆனால் அண்ணாமலை அவர்களுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இது வந்து இப்போ அதிமுகவை இந்த இடத்துல கொண்டு வரணும். அவர் சொன்ன மாதிரி வாக்குகளை சிதறவிடாம பார்க்கணும்னா இப்படி ஒரு கூட்டணி தேவைன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும். ஸோ இப்படி ஒரு டீல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கா ஏன் இது இருக்கக்கூடாது, ஒரு ஸ்ட்ராட்டஜியா ஏன் இருக்கக்கூடாது சார்? அதான் அண்ணாமலையோட வந்த பிறகு அவருடைய வளர்ச்சி, கட்சி வளர்ச்சி ரெண்டையும் பார்க்கும்போது
கட்சி வளர்ச்சியோட அவருடைய தனிப்பட்ட ஆதரவு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா மற்ற கட்சிக்காரன் கூட அதாவது திமுக, அதிமுக திட்டுறதுக்கு இவர மாதிரி வேற ஆள் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஜயகாந்த் முன்னால பேசினாங்க. அந்த மாதிரி இப்படி அவருக்கு மேல ஒரு ஆதரவு வந்துட்டு அந்த இதனாலதான் காங்கிரஸ் டெல்லி பாஜக தலைமை வந்து அவருடைய கூப்பிட்டு கருத்து கேட்கறாங்க. இன்னொன்னு ஆரம்பத்துல இருந்து அண்ணாமலைக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஏன்னா எந்த தலைவருக்கும் இந்த மாதிரி எந்த தேசிய கட்சிக்கும் எந்த மாநில தலைவருக்கும் கொடுக்கறது இல்லை. மற்ற இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு கர்நாடகா, ஜார்க்கண்ட்லாம் ப்ராப்ளம் இருக்குன்னா சொல்றாங்க. ஆனா இங்க வந்து அந்த மாதிரி பெரிய அளவு இல்லாம இவர் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தனால அவரை இஷ்டப்படி கட்சியை வளர்க்க முடிந்தது. சீனியர்ஸ் எல்லாம் அழகா கவர்னர் போஸ்ட் அப்படி இப்படி கொடுத்து நவுட்டிட்டாங்க. அதனால ஈஸியா அவரால் பண்ண முடிஞ்சிச்சு. அந்த ஒரு இதனால வளர்த்ததுனாலதான் இன்னைக்கு பாஜக தலைமை வந்து அவருடைய கருத்தை நீங்க சொன்ன மாதிரி 3 மணி நேரம் உட்காந்து கேட்க வேண்டிய நிலைமையை அவர் உருவாக்கிட்டாரு அண்ணாமலை. அந்த வகையில அண்ணாமலை நம்ம பாராட்டணும். ஏன்னா எவ்வளவோ மற்றவங்க எல்லாம் போட்டு பார்த்தா கூட அவர் மற்றவங்க எல்லாம் எடுபடணும், இவர் எடுபட்டாரு. ஏன்னா இவர் எங்க இருக்காரு, ஐபிஎஸ் படிச்சிருந்திருக்காரு, கொஞ்சம் நேர்மை அந்த இதெல்லாம் இதா இருக்காரு. அவர் மேல கூட ஊழல் குற்றச்சாட்டுலாம் வந்துச்சு, அதெல்லாம் ஒன்றும் எடுபடலை. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த ஊழல்ங்கிறது பொதுவாகவே எடுபடாது. யாரையும் எல்லாமே யார் மேலும் யாரும் ஊழல் சொல்லுவாங்க, 1000 கோடி 2000 சொன்னா கூட அது எலெக்ஷன்ல பார்த்தா அது எதிரொலிக்காது பெரும்பாலும். அதனால அண்ணாமலைக்கு வந்து தனி ஒரு ஆதரவு வட்டத்தை உருவாக்கிட்டாரு. ஆனா என்ன பண்றாங்கன்னா அண்ணாமலை வந்து பிஜேபி பொறுத்தவரைக்கும் ஆனா அமித்ஷா என்ன சொல்லிக்காரு, 2026ல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் வரும்னு இருக்காரு ஒழிய அதிமுக தலைமையிலான தேசிய தமிழ்நாட்டில் வந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் சொல்லலை. இன்னொன்னு ஏடிஎம்கே அவங்க எடப்பாடி சொல்ற மாதிரி இவங்க அண்ணாமலையை வீழ்த்தி தான் நாங்கள் போடணும் இல்லாம இருந்தாங்கன்னா வேற விஷயம். அப்படி இல்லாம கூட ஏடிஎம் கூட கொஞ்ச நாள் அண்ணாமலை வெளியே வச்சுட்டு கூட்டணியை போட்டுட்டு திருப்பி ஒரு ஷிண்டே உருவாக்கலாம். இப்பவே கூட உருவாக்கியிருக்கலாம். ஏடிஎம்கேல செங்கோட்டையன், வேலுமணி, தங்கமணி ஒரு குரூப்பு பிஜேபி ஆதரவு குரூப்பு ரெடியா இருக்குது. ஆனா அவங்க இது எலெக்ஷன் வரைக்கும் இருக்கு. அவங்க எப்பயுமே ஒன்றிணைந்த அதிமுகன்ற ஒரு விஷயத்தை தான் பிஜேபி ரொம்ப வருடமா பேசிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பிரிக்கணும்ன்றது இருந்தா அவங்க நினைச்ச மாதிரியே தெரியல. இல்ல எதுனா காரணம், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில ரெட்டலை இல்லைன்னா யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அண்ணா திமுகவுக்குன்னு தெரியும் அவங்களுக்கு. பெரும்பாலும் பெரிய புயல் மாதிரி அரசியல் சூறாவளி அடிச்சா வேற விஷயம். பொதுவா ரெட்டலை இருந்த எந்த கட்சியும் அங்கதான். நீங்க வந்து போன எலெக்ஷன்ல பாருங்க, 2வது பெரிய கட்சியா பிஜேபி காட்டப்பட்டது. ஆனாலும் கூட 2வது பெரிய கட்சியா வந்தது எது, ஏடிஎம்கே கூட்டணி தான் வந்துச்சு. காரணம் வந்து அந்த ஏடிஎம்கே ரெட்டலை தலைமை தான். அதனாலதான் ஓபிஎஸ் அவங்களால எடுபட முடியாம போச்சு. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு சரிஸ்மாவை பயன்படுத்த நினைக்கிறாங்க பிஜேபியில. அப்படி அதை வச்சுக்கிட்டு கூட்டணி போட்டு அடுத்த கட்டம் நம்ம இப்ப எதிர்கட்சியா வரும், அடுத்த கால எதிர்கட்சி கூட்டணி போடுவோம், துணை அதிகாரத்துல பங்கு கொடுக்கலாம், அது கூட கொடுக்கலாம். அது முதல்ல பேச மாட்டாங்க. ஏன்னா இப்போ விஜய் எல்லாம் வந்தவொடனே ஏலம் விட்டுட்டு இருக்காரு அதிகாரத்துல பங்கு. ஏன்னா அவருக்கு அவருடைய ஸ்டாண்டே அவரால் இன்னும் நிரூபிக்க முடியல. ஸ்டேட்டஸ் என்னங்கிறத மக்கள்கிட்ட நிரூபிக்கல. அதுக்குள்ளே அதிகாரத்துல பங்குன்னு சொல்லி ஏலம் விட்டுட்டு இருக்காங்கன்னா ஏடிஎம்கே பொறுத்த அப்படி கிடையாது. இது வரைக்கும் தமிழ்நாட்டுல பங்கு திராவிட கட்சிகள் யாருக்கும் பங்கு கொடுத்தது கிடையாது. ஆனா முறையா கொடுக்க வேண்டிய நிலைமை வரலாம் அடுத்த எலெக்ஷன் நினைக்கிறோம். ஆனா தமிழ்நாட்டுல வந்து அதாவது மெஜாரிட்டி எந்த கட்சி ஜெயிக்குதோ அவங்க கொடுக்கலாம், கொடுக்காமல இருக்கலாம். ஆனா எலெக்ஷனுக்கு முன்னாலேயே இப்படி கொடுப்பாங்க அப்படின்னா சொன்னா அது வந்து எதிர்பாராத விளைவுகளையும் ஏற்படுத்தும். ஒரு முறை காங்கிரஸும் திமுகவும் சரிபாதி இடங்கள்ல நின்னாங்க, ஒருத்த காலவாரி சொல்லி முடிஞ்சாங்க அந்த மாதிரி. ஆனா அதுக்கும் பயப்பட வேண்டியிருக்கு. அதனாலதான் ஏடிஎம்கே மேஜர் பார்ட்னா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி டெல்லி தலைமை நினைக்கிறாங்க. அதான் அண்ணாமலை வந்து ஒத்துக்கிட்டு அப்பாட்டு இது. ஏன்னா இது ஒன்றும் பெரிய ஈகோ பிரச்சனை கிடையாது. நான் ஏத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு போகலாம். அப்புறம் எலெக்ஷன் முறை எப்பெல்லாம் பண்ணலாம், மகாராஷ்டிரா பாலிசி நமக்கு இருக்கு, எவ்வளவோ இருக்கு, அந்த மாதிரி பண்ணிட்டு போகலாம். அதை விட்டுட்டு இப்பவுமே அதை வந்து போன தடவை பேசி கெடுத்த மாதிரி இப்பவுமே கெடுக்காம இருக்கு நல்லது. சரி வாசுதேவன் சார், ஏன் இந்த கூட்டணியை அண்ணாமலை அவர்கள் விரும்பலையா? கண்டிப்பா அவர் விரும்புறாரு. ஏன்னா அவர் விரும்புறாரு, அவருக்கும் தெரியும். ஆனா அவருடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, பாரதிய ஜனதா கட்சி எந்த திராவிட கட்சிகளின் தோளில் ஏறிக்கொண்டு சவாரி செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான். ஆனா இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன்ல வாக்கு சிதறலை தடுக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் ஒரு முக்கியமான ஒரு இதுவா இருக்கு. அப்போ வாக்கு சிதறலை தடுக்க கூடாதுன்னு சொன்னா உங்களுக்கு கூட்டணி வந்துதான் ஆகணும். ஏன்னா விஜய் கட்சி கூட அண்ணா ஏடிஎம்கேக்கு வந்து 2 முறை அவங்க வந்து ஸ்னப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால இவங்க கூட போவாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான்.
ரெண்டாவது அவங்களுக்குள்ள யார் வந்து முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற அந்த பிரச்சனையும் வரும். ஆனா ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிற வரைக்கும் போன மாசம் வரைக்கும் இருந்தது. அதாவது அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிகழ்ச்சி பாராட்டு விழா வரைக்கும் இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து ஆமா இன்னைக்கு வந்து செங்கோட்டையன் உருவானனால என்ன ஆயிடுச்சு, அப்ப அண்ணாமலை எங்க சார் உருவானாரு அவர் எங்க சார் உருவானாரு? அவர் எங்கேயுமே எதையுமே ஒத்துக்கலையே, அவர் பேசவே இல்லையே சார். நான் வந்து எனக்கு வந்து பூஸ்ட் பண்றாங்க, செங்கோட்டையனால ஒண்ணும் பண்ண முடியாது. அவரால வெளிப்படையா கூட அவரோட விஷயங்களை சொல்ல முடியலையே. அவரே வேற ஒரு ஃபங்க்ஷன்ல கூட எனக்கு இக்கட்டான பிரச்சனைன்னு சொல்றாரு. ஏதோ என்ன பிரச்சனைன்னு அவரால் வெளிப்படையா கூட சொல்ல முடியலையே சார். அப்படி ஒருவர் எப்படி ஒரு தலைவரா இருக்க முடியுங்கிறதே ஒரு கேள்வியா இருக்கே. அதாவது பல சமயங்கள்ல சைலன்ஸ் இஸ் கோல்டன் இல்லையா? அதாவது அந்த சமயம் வரும்போது பேசிக்கலாம் அப்படின்னு விட்டுருப்பாரு, அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு ஏடிஎம்கே தொண்டர்கள் வந்து தொடர் தோல்வியால் துவண்டு போயிருக்கிறாங்கிறது தெரியும். இன்னும் எடப்பாடி பழனிசாமியை ஏடிஎம்கே முகமாக வச்சு நம்ம வந்து தேர்தலை வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமா இருக்கு. ஏன்னா 2024 ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வந்தது. 10 எம்பி டெல்லியை விட யோசிக்க கூடியவரா? ஏன்னா பிஜேபின்றது நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். அவங்க வந்து தேர்தல்ல வந்து அதாவது 24 மணி நேரமும் தொடர்ச்சியாவே தேர்தலை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். எல்லா மாநில அப்ப அவங்கள விட வந்து அண்ணாமலை அவர்கள் இன்னும் பெட்டரா யோசிச்சுட்டார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பா. அதான் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டா, அண்ணாமலை அண்ட் எடப்பாடி, இப்போ அண்ணாமலையை நீக்குங்க அப்படின்னு சொன்னா நாம இவங்க வந்து எடப்பாடியை நீக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஒரு குவிட் ப்ரோக்கோ, ஒரு டைரக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஆனா அண்ணாமலை வந்து பழைய அண்ணாமலை கிடையாது, ரிஃபைன்ட் அண்ணாமலை, ரிஃபார்ம்ட் அண்ணாமலை. எடப்பாடி பழனிசாமியும் பழைய மாதிரியான முரண்டு பிடிக்கிற எடப்பாடி பழனிசாமி கிடையாது. அவர் கீழே இறங்கி வந்துட்டாரு, ரியாலிட்டி என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு. அப்படி இருக்கும்போது எடப்பாடியை மாற்றுவதற்கு அவசியம் இல்லை, அண்ணாமலையை மாற்றுவதற்கு அவசியம் இல்லை. இது என்ன மெயின் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டா, இவங்களை பத்தி அவங்களுக்கும் அவங்கள பத்தி இவங்களுக்கும் இருக்கிற அந்த ட்ரஸ்ட் டெபிசிட் இருக்கு பாருங்க, அதை வந்து நீங்க வந்து ரெடியூஸ் பண்ணணும். இது யாரு ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அண்ணாமலை சைட்ல இருந்து ரெடியூஸ் பண்ணணும். ஆனா அதை விட மிகப்பெரிய பொறுப்பு இபிஎஸ்க்கு தான் இருக்கு. இபிஎஸ் அவங்களுடைய தொண்டர்கள், ஒரே நிமிஷம், இபிஎஸ் அவர்களுடைய தொண்டர்களை இனிமேலும் நம்ப தயாராக இல்லை. இடைநிலை கடைநிலை தலைவர்கள் நம்ப தயாராக இல்லை, முதல் கட்ட தலைவர்கள் நம்ப தயாராக இல்லை. அப்படி இருக்கும்போது இபிஎஸ் தான் அவருடைய மௌனத்தை உடைத்து அவங்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தி நிறைய கருத்து பரிமாற்றங்கள் எல்லாம் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் மோர் கம்யூனிகேட்டிவ், ஹி ஷுட் பி a little more communicative with his cadre and other leaders. அப்போதான் அந்த கான்பிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ் அப்படின்னு இருப்பாருங்க, சிபிஎம் அப்படிம்போமே, அந்த கான்பிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ் அவர் வந்து எடுத்து ஆகணும். இது வந்து இந்த ஓனஸ் ரெஸ்ட் வித் எடப்பாடி பழனிசாமி. அவர் தான் இதை பண்ண முடியுமே தவிர வேற யாரும் பண்ண முடியாது. கூட்டணி கட்சிகள், அதாவது கூட்டணி அமைக்க விரும்பும் கட்சிகளோட கூட இருந்து பேசி ஒரு 4-5 மீட்டிங் நடத்தி ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி, எங்கெங்கெல்லாம் வந்து சர்ச்சைகள் இருக்கோ, பிரச்சனைகள் இருக்கோ, தீர்வு காண முடியாத பிரச்சனைகள் இருக்கோ, அதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தீர்வு காணப்பட்டு தொகுதிகள் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு, அதாவது ஈகோ அதாவது அந்த சுயம் அப்படிங்கிற அதை கழட்டி கீழே போட்டுட்டு எல்லாரும் இணைந்து போராட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு முயற்சிக்கு எடப்பாடி பழனிசாமி வரணும். எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு நாளா அமைதி காத்ததுதான் இந்த நிலைக்கு அவர் தள்ளப்பட்டுள்ளார். அவரே வந்துட்டாரு. ஆனா இப்ப அண்ணாமலை அவர்கள் தயாரா இல்லையோ? ஏன்னா அவராவே சொல்றாரு, சார் எனக்கு பிரச்சனையே வாய்தான் அப்படின்னு வந்து அவரே சொல்றாரு. அப்படின்னா அப்ப ஏதோ நடந்திருக்குன்றது தானே. ஏன்னா இது நம்ம வெளியில இருந்து நம்ம அசியூம் பண்ணல, அவரே பிரஸ் மீட்ல அதை ஒத்துக்கிறாரு. அப்ப என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு தானே நம்ம புரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. அதாவது அமித்ஷா, நட்டா, மோடி எல்லாம் அண்ணாமலை கிட்ட மட்டும் பேசல, மற்ற தலைவர்கள்ட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்கிறது தெரியும். சமூக ஆர்வலர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. உளவுத்துறை ரிப்போர்ட் ரொம்ப கிளியரா கொடுத்திருக்கு, செங்கோட்டையன் இஸ் மோர் பாப்புலர் இன் த சவுத் அப்படின்னுட்டு. அதாவது இப்போ ஒரு ஜாதி கட்சி, கவுண்டர் கட்சியாக மாறிவிட்ட ஏடிஎம்கே எடப்பாடி தலைமையில நம்ம தேர்தலை சந்திக்க முடியாது அப்படிங்கறத அவங்க நம்புறாங்க. அதனாலதான் செங்கோட்டையனை கொஞ்சம் டெவலப் பண்ணலாமா அப்படின்னு அவங்க பாக்க. அண்ணாமலை இதெல்லாம் தான் பேசியிருக்காரு. டெல்லி மீட்டிங்ல அண்ணாமலை இதெல்லாம் தான் எடுத்து சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இந்த விஷயம் இப்ப நீங்க சொல்றதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு.
கண்டிப்பா கண்டிப்பா இதெல்லாம் அவர் எடுத்து சொல்லிருக்காரு. இல்ல அப்ப இந்த இடத்துல எனக்கு பிரச்சனையே வாய் தான் சொல்றாரு. அப்ப என்ன சொன்னார் அதுல? எனக்கு பிரச்சனையே இந்த வாய் தாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன சொல்லியிருக்காரு? அது மூலமா எதை வச்சு அவர் சொன்னாரு? என்ன சொன்னார் சார்? எங்களுக்கு புரியலையே. அவரு அவரு சொன்ன அதாவது அவர் சொன்னார் இல்லையா, அந்த ஏடிஎம்கே கூட கூட்டணி இருந்துச்சு சொன்னா நான் வந்து க- க- கட்சி பதவியில் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொன்னாரு. அந்த பழைய வீடியோ எல்லாம் அதாவது அந்த காலகட்டத்துல அவர் சொன்னது கரெக்ட் தான். ஆனா இப்போ மாறி வரும் சூழ்நிலையில அவர் வந்து தன்னை தானே அதுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடிய ஒரு பிளெக்சிபிள் பர்சனாலிட்டி தான் அண்ணாமலை. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்காரர் ஓகே, இந்த இடத்துல ஓகே, உங்க நிறைவு பார்வை இதை எடுத்துக்கிறேன். ஆதித்தன் சார் வந்து நீங்க சொல்லுங்க. அதாவது அண்ணாமலை மைனஸ் பிஜேபி பிளஸ் அதிமுக என்ன வெற்றி வரும்னு நினைக்கிறீங்க? எதிர்பார்த்த வெற்றிக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அண்ணாமலை இருந்தால் தான் வாய்ப்பு இருக்கும். அண்ணாமலை இல்லைன்னா ஆனால் நயனா நாயந்திரன் அவங்க நினைக்கப்ப நயனா நாயந்திரன் போடணும். வானதியை போட்டோம், கருப்பு போட்டோம்னா அது சரியா வராது. அவங்க என்ன சொல்றாங்க அதுபடி கேட்டாங்கன்னா அவங்க வெற்றிக்காக உழைப்பாங்க, ஜெயித்து காட்டுவாங்க. ஏன்னா மேலும் இந்த 2 இது வரும்போது ஒரு பெரிய சமுதாயத்திலேருந்து வந்துட்டாரு. டக்குன்னு பாமக வரும், தேமுதிக வரும், எல்லாம் வந்துடுவாங்க. திமுக அணியிலேருந்து கூட கொண்டு கூட்டணி உருவி வரலாம். இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ணாமலையோட நீங்க சொல்றீங்க யாகா வாரானும் நாகா கன்று, இதே அவர் கடைபிடிச்சிருந்தாருன்னா பாராளுமன்றத்தில் பிரதமர் மோடி அவர்கள் தனி மெஜாரிட்டி பெற்றிருப்பார். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அதுக்கு கெடுத்தது யாரு? அந்த விளைவு தான் இப்போ. அதனாலதான் அவங்க இப்பவுமே சரி பண்ண பாக்குறாங்க. பழையபடி இவர் ஏதாவது சொல்லி கெடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் சரி பண்ண பாக்குறாங்க. அதை அண்ணாமலை புரிந்து கொண்டு அதுக்கு ஏற்ப செயல்படணும். அதான் நினைக்கிறேன், நான் என்னுடைய கருத்து. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு உங்கள் இருவருக்குமே மிக்க நன்றி சார்.